சொல்லுமா. அம்மா, எனக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம என் கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகுமா? அப்படி ஆச்சுன்னா என் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? தாராளமாமா. கைய குடுமா, பார்த்து ஜோரா சொல்லிடுவோம். ஆ. மா, உன் கழுத்துல தாலி ஏறி மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு பிறப்பா, இளவரச மாதிரி ஒரு பையன் பிறப்பான்னு ஆத்தா சொல்றா தாயி. டே கர்ணா, நீயும் உன் கையை காட்டு. நான் எதுக்குண்ணே? டேய் போடா, அதான் அண்ணன் சொல்றாருல, போ. தம்பி, உன் ஆயுள் ரேகை ரொம்ப கெட்டியா இருக்கு. அது உன் உசுர மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற எல்லா உசுரையும் காப்பாத்தும். அம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க அவர் கைய பார்த்துட்டு கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. இவருக்கும் பொண்ண மாதிரியே கல்யாணம் ஆகி மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணும் ராசா மாதிரி ஒரு பையனும் பிறப்பான். டேய் கர்ணா, ஆத்தா வாக்கு எப்படி இருக்குன்னு பாத்தியா? ஒரு 6 மாசம் கழிச்சு உனக்கும் போனாவுக்கும் கல்யாணம் ஆகி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பெத்துக்க போறீங்க. ஆத்தாவை சொல்லாம சொல்லிட்டாடா. நான் அன்னைக்கே சொன்னலடா, இவங்க 2 பேருக்கும் நான் கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன்னு. ஆனா இங்க இருக்க சில பேர் தான் அதை நம்பாம சவால் விட்டு திரியுறாங்க. அது தப்புன்னு தெரியறதுக்கு ரொம்ப காலம் இல்லை.